வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிறிஸ்டல் மணி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா கிறிஸ்டல் பீட். இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும் கடையில் எல்லாமே. இது மாதிரி எல்லா கலர்லையுமே கிடைக்கும். நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் நம்ம வாங்கிக்கலாம். இது மாதிரி இந்த ஸ்ட்ரிங் மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து பிளேயர், இது வந்து கட்டர். இது நம்மளுக்கு வந்து அந்த மணி செய்யறதுக்கான ஹுக்கு. இது ஒரு சைடு வந்து செயின். இது வந்து கியர் லாக். இது வந்து சின்ன பீடு மாதிரி இருக்கும். இதை வச்சுதான் நம்ம வந்து லாக் பண்ணி அதை செய்யணும். இதுக்கானது கியர் லாக். இது வந்து கேப். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கோல்டன் பாலும் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு பால் ரெண்டுமே எடுத்துருக்குறேன். இது வந்து சென்டர்ல வர்றதுக்காக. இது வந்து கியர் ஒயர். கியர் ஒயர் வந்து இது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரிப் கிடைக்கும். இது கம்மி தான் ரேட்டு. இது மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுலேருந்து நம்ம எடுத்து தான் இதை தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கழுத்துக்கு தேவையான அளவுக்கானது நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இதுலேயே வந்து ஸ்டட்டும் செஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து 2 மணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை 4 மணி எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு 2 பார்ட்டாக நம்ம வந்து மணியை இப்போ பிரித்து வச்சுக்கலாம். இதில் நான் வந்து 2 பார்ட்டுக்கு மணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி வந்து கியர் ஒயரில் வந்து கோக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கியர் ஒயர் வந்து இந்த கட்டர் வச்சு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி சிசர்லாம் கட் பண்ணால் சிசர் வீணாகிடும். அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் கட்டர் வந்து நம்ம வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். நம்ம கொஞ்சம் கீழே அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து இந்த ஸ்டோன் வச்ச பால் இதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப். அது மேலேயும் ஒரு கேப் போட்டு வச்சுக்கணும். ஒரு கேப், ஒரு பீடு, அது மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலா இந்த பீடு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஒரு 10 பீடு அது மாதிரி வந்ததுக்கு பிறகு ஒரு கோல்டன் பாலை கூட நம்ம கோத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு சைடு வந்து மணியை ஃபுல்லாகவே கோத்துட்டோம். இதுக்கு நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து எப்படி முடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த சைடு இந்த கியர் லாக்குங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கியர் லாக் அந்த சின்னது அந்த பால் மாதிரி இருக்கிறத எடுத்து அதை அப்படி உள்ளே வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த ஹுக்கை இப்படி வைக்கிறோம். இந்த ஹுக்கை உள்ள விட்டுட்டு ஹுக்கு மேலேருந்து வந்து அந்த கியர் ஒயர் வந்து இந்த கியர் லாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து டைட் பண்ணணும்.
இதை நல்லா டைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இந்த ஹுக்கை வந்து ஹுக்கு மேலே அப்படி போயிட்டு கியர் லாக்குள்ள அந்த ஒயர் போனது, கியர் ஒயர் போயினதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்தது நல்லா டைட் பண்ணிட்டு அப்புறமா தான் லாக் பண்ணணும். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஹுக்கு வந்து நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கியர் லாக். இந்த ஒயரை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மீதத்தை வந்து இந்த பீட்குள்ளே விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு சைடு கோத்துட்டோம். இப்போ அடுத்த சைடு வந்து எப்படி கோக்கலாங்கிறது அதே மாதிரியே தான், இந்த இது மாதிரியே தான். ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு மணி. இந்த கேப் இந்த இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து மைக்ரோன்ற குவாலிட்டியை வந்து வாங்கிட்டோம்னா அது வந்து எவ்வளோ நாளாக ஆனாலுமே இது வந்து கருக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து வாங்கும்போது இந்த குவாலிட்டியோட பேர் வந்து மைக்ரோன்ற குவாலிட்டியை நீங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த சைடில் வந்து எந்த அளவுக்குள்ள கோல்டன் பால் போட்டிருக்கோமோ அது மாதிரி பார்த்துட்டு இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் 5 5 போட்டிருந்தீங்கன்னா 5 போட்டுக்கலாம், 10 போட்டிருந்தா 10 போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த சைடுக்கும் கரெக்டாக பார்த்துட்டு ஒரு கோல்டன் பால் போட்டுட்டு இப்போ மீதம் இருக்கிற மணி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஃபுல்லாகவே போத்துட்டோம். இது ரெண்டும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. இந்த சைடுக்கும் நம்ம வந்து இந்த கியர் லாக் தான். கியர் லாக் வந்து இப்படி கியர் ஒயரில் இப்படி விட்டுக்கிறோம். விட்டுட்டு இந்த சைடு நம்மளுக்கு மாற்றத்துக்கு இருக்கிற அந்த செயின் உள்ள இப்படி விட்டுக்கிட்டோம். செயின் உள்ள விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த செயின் மேலால வந்து இந்த கியர் லாக்குள்ள இப்படி விடுறோம். விட்டுட்டு இதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். கையால் இழுக்க சிரமம், அதனால இப்படி நம்ம பிளேயர் வச்சு இப்படி இழுத்துட்டோம்னா நல்லா டைட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ கியர் லாக்குக்குள்ளலாம் விட்டுட்டோம் அந்த கியர் ஒயரை. இப்போ நம்ம வந்து பிளேயர் வச்சு இப்படி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ளே வந்து அந்த கியர் ஒயர்லாம் உள்ளே இருக்குதா போயிருக்குதா பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த கியர் லாக்கை வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த பிளேயரால் வச்சு ஒரு டைட் பண்ணிக்கிட்டு இந்த கியர் ஒயரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 2 மணிக்குள்ளார உள்ள போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு கட் பண்ணிட்டோம்னா வெளில வராமல் இருக்கும்ன்ற மாதிரி. இப்படி மெல்லமாக இது உள்ளே விட்டுடலாம். இந்த மணிக்குள்ள விட்டு இப்படி வெளில வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்தது கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மீதம் இருக்கிறதையும் அப்படியே அடுத்த மணிக்குள்ளார இப்படி கொஞ்சம் பொறுமையான உடை விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகான ஒரு கிறிஸ்டல் மணி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம்.
நம்ம வந்து கிறிஸ்டல் மணி வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு மேட்சான ஒரு சின்ன ஸ்டட் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே 2 மணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த மணியை வந்து எப்படி அதை வந்து நம்ம ஸ்டட்டாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கோல்டன் ஆணி. இது வந்து ஹுக்கு, நம்மளோட ஸ்டட் ரெடி பண்ணுறது ஹுக்கு. இந்த கோல்டன் ஆணியில் இந்த மணி எப்படி கோத்துக்கலாம். இது வந்து கீழே வராது, இந்த ஆணியோட அந்த கீழே அந்த பேஸ் இருக்குது அப்படின்றதுனால. இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்குதுன்றதுனால நம்ம கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த ஹுக்ல விட்டுக்கலாம். நம்ம ஹுக்ல விட்டுட்டு நம்ம அந்த பிளேயர் வச்சு இப்படி திருப்பிக்கலாம். இது இவ்வளவுதான். இப்போ சின்ன குட்டி பசங்களுக்குலாம் இது மாதிரிலாம் நம்ம வந்து காதில் போடும்போது எதுவும் வெயிட் இல்லாமல் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அடுத்ததையும் அதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதை ஸ்டட்டும் இந்த மணியுமே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப அழகாக. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.